சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் தொழில்நுட்ப குழு அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று எண்ணூரில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவுக்கான காரணத்தை கண்டறிவதற்காக தமிழ்நாடு அரசு 7 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்தது. இதில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுப்பினர் செயலாளர் உட்பட 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு தனது விரிவான ஆய்வு மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகு எண்ணூர் கடற்கரைக்கு அருகில் உள்ள கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் உர தொழிற்சாலையின் கடலுக்கு அடியில் அமோனியா கொண்டு செல்லும் குழாயில் இருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது என்று முடிவு செய்துள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக இந்த குழாயை சுற்றியுள்ள கனமான கிரனைட் பாறைகள் இடமாற்றம் கொண்டதால் குழாயில் சேதம் ஏற்பட்டு இந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என குழுவால் கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குழுவானது தமிழக அரசிற்கு மிக முக்கியமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 18 மிக முக்கியமான பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அந்த தொழிற்சாலைகள் கடலுக்கு அடியில் தற்போது இருக்கக்கூடிய அமோனியா கொண்டு செல்லும் குழாய்களுக்கு பதில் புதிய குழாய்கள் அதிநவீன கண்காணிப்பு, தானியங்கி கட்டுப்பாடு மற்றும் விபத்து தடுப்பு சாதனங்களோடு அமைக்கப்பட வேண்டும். கடலிலிருந்து சாலை வழியாக தொழிற்சாலைக்கு அமோனியா வாயு கொண்டு செல்லும் இடத்தில் குழாய் சரியாக பாதுகாக்கப்படவில்லை. இச்சூழலானது பொதுமக்கள் யாரும் அணுக வண்ணம் உரிய பாதுகாப்பு அமைப்புகளுடன் தொழிற்சாலை உறுதி செய்ய வேண்டும். அமோனியா வாயு காற்றில் நேரடியாக வெளியேற்றப்படுவதை தவிர்த்து அது பிளேர் ஆகுவதை உறுதி செய்யப்பட வேண்டும். அமோனியா வாயு குழாயில் கசிவு ஏற்படும் போது உடனடியாக அதனுடைய செயல்பாட்டினை நிறுத்துவதற்கு தானியாங்கி கருவிகள், அதாவது ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் சிஸ்டம் நிறுவப்பட வேண்டும் உள்ளிட்ட 18 கோரிக்கைகளை குறிப்பாக 18 பரிந்துரைகளை அந்த குழுவானது அரசுக்கு அளித்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த 18 பரிந்துரைகளையும் எடுத்துக்கொண்டு மேற்கொள்ளும் எனவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் 5.92 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை உடனடியாக செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் காற்று சட்டத்தின் கீழ், அதாவது தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிபந்தனைகளை தொழிற்சாலை செயல்படுத்தாததால் தொழிற்சாலையின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த குழுவானது பரிந்துரைத்திருக்கிறது. தொழில்நுட்ப குழுவின் மேற்கொண்ட அறிக்கையை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. குழுவின் பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொண்டு தொழில்நுட்ப குழுவின் அனைத்து பரிந்துரைகளையும் உடனடியாக அமல்படுத்தி அறிக்கை அளிக்குமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி அபினேஷ்.